திரு சிவகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். விமானப்படையினுடைய முன்னாள் பராமரிப்பு வல்லுநர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த விமான விபத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க முதல் கட்டமாக? சார், இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ப்ரீ ஃபிளைட் செக், அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் ஒரு விமான நிலையத்திலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபிளைட் செக் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். அதுல வந்து ஏர்கிராஃப்டோட வெயிட், பேசஞ்சரோட வெயிட், லக்கேஜ் வெயிட், கார்கோ வெயிட், ஃபியூல் வெயிட் எல்லாம் போட்டு ஒரு டோட்டல் வெயிட் என்ன இருக்கு. அதே போல வந்து மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு அவங்க ஒரு டீடைல் கொடுத்துருப்பாங்க. வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கு, எவ்வளவு விண்ட் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைலும் கொடுப்பாங்க. ஸோ இந்த இப்போ நார்மலா சம்மர் டயத்துல இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். அப்ப வந்து அதோட வெயிட் வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த சம்மர் டயத்துல வந்து டெம்பரேச்சர் தான். இப்ப 242 பயணிகள் இருக்காங்க, ஃபியூல்ஸ் இருக்கு, லக்கேஜ் வெயிட் இருக்கு அப்படின்னா இவ்வளவுதான் வெயிட் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. சில டயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சம்மர்ல வந்து ஒரு வெயிட்டை வந்து அதிக வெயிட் இருக்கலாம், இருந்தாலும் நம்ம ஒரு 10,000 kg கம்மியா தான் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஒரு 5 பேசஞ்சரோ 10 பேசஞ்சரோ குறைப்போம், கார்கோ வெயிட்டை கம்மி பண்ணுவோம், பேசஞ்சர் வெயிட்டை ஃபியூல் வெயிட்டை குறைப்போம். நார்மலா அதிகபட்சம் வெயிட் இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் ஒரு 10,000 kg வந்து கம்மியா தான் வந்து சில நேரத்துல அலோவ் பண்ணுவோம். அப்பதான் அந்த ஏர்கிராஃப்ட், அது வந்து போயிங் 737, 747, ஏர்பஸ், எனி ஏர்கிராஃப்டா இருந்தாலும் சம்மர் டயத்துல அந்த காற்றோட ஈரப்பதம் வந்து கம்மியா இருக்குங்க. அதனால அந்த வெயிட் வந்து டோட்டலா வந்து எடுக்க முடியாது. ஒரு லாங் அந்த ரன்வேயோட ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்தில் 2.5 kilometers 3 kilometers இருக்கும். ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் முழு கொள்ளளவுல போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனால அந்த வெயிட் வந்து ஃபுல்லா எடுத்திருந்தாலும் சில நேரத்துல டியூ டு சம்மர் அந்த டெம்பரேச்சர், அந்த காற்றோட ஈரப்பதம் கம்மியா இருக்கிறதுனால இந்த விபத்துகள் ஏற்பட காரணங்களா இருக்கும். பட் இதை முன்னாடியே அசஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே போல நேற்று இதே மாதிரி ஃப்ளைட்ஸ் எல்லாம் போயிருக்கும். அப்போ இந்த ஃப்ளைட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்ததுருக்கு? சார், ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா கவர்மெண்ட் ஏர்கிராஃப்டை பொறுத்தளவு எப்பயுமே வந்து அவங்க வந்து 100% ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பிரைவேட் ஏர்லைன்ஸ் பொறுத்தளவு ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ், டமானியா எல்லா தனியார் நிறுவனங்களும் அந்த மேக்சிமம் கொள்ளளவு அளவுக்கு கொண்டு போவாங்க. ஏன்னா அதுல ரெவன்யூ வந்து அவங்க லாஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. இப்ப இதே வந்து நம்ம வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா இருக்கிறப்ப அதிகபட்ச வெயிட் வந்து ஒரு 1 ton, ஒரு 1,00,000 டன் இருக்கலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 90-85 அதோட ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. பட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டயத்துல வந்து அந்த அந்த டோட்டல் வெயிட்டுக்கு வந்து அந்த 100% வந்து டியூ டு ரெவன்யூக்காக அவங்க கண்டிப்பா போவாங்க. ஆக்சுவலி அதாவது மெயின் வந்து டெம்பரேச்சர், அந்த காற்றோட ஈரப்பதம் சம்மர்ல வந்து கம்மியா இருக்கும். ஸோ ஒரு 1,00,000 டன் போகலாம் அப்படின்னா 90,000 டன் போறது வந்து ரெக்கமெண்டட். ஜென்ரலா அந்த பிட்வீன் ஏப்ரல் 2nd வீக்ல இருந்து ஜூன் 2nd வீக் வரைக்கும் அந்த சம்மர் டயத்துல. ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட் கூட ஏற்றிருந்துருப்பாங்க, பட் அது அனுமதிக்கப்பட்டது தான். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இதுன்றீங்க சார்? அந்த ப்ரீ ஃபிளைட் செக்ல டீடைல்டா பார்த்தோன்னா எத்தனை பேசஞ்சர், ஒரு பேசஞ்சருக்கு 75 kg, அதுல இருக்க லக்கேஜோட வெயிட், அதோட கார்கோவோட வெயிட், அதோட ஃபியூலோட வெயிட், இதெல்லாம் ஓவராலா கால்குலேட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 100% டச் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப நார்மலா வந்து சேஃப்டி ரீசன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5,000 டன்ல இருந்து 10,000 டன் வந்து குறைஞ்சு போறது வந்து ரெக்கமெண்டட் ஆக்சுவலி. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த வந்து டெல்லி அந்த நார்த் இந்தியா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க அந்த டெம்பரேச்சருக்காக. ஸோ அந்த டெம்பரேச்சர் இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 100% போகும்போது ஒரு 90% போறது எல்லா ஏர்லைன்ஸுக்கும் எல்லா ஏர்கிராஃப்டுக்கும் ரெக்கமெண்டட். ஓகே, இப்போ இந்த விபத்து வந்து மற்ற விமானங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் இந்த காலநிலையில அப்படின்னு சொல்ல வரீங்களா? சார், இதுதான் மெயின் ரீசன். அதாவது டிஜிசிஏ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஏர் ஒர்த்தினஸ்ல அவங்க வந்து நிறைய நம்மளுக்கு வந்து செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஏர்லைனுக்கும், ஒவ்வொரு ஃபிளைட் இன்ஜினியர்ஸ்க்கும், டெக்னீஷியன்ஸ்க்கும் இதுதான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி. சில நேரத்துல ஏர்லைன்ஸோட தனியார் விமான நிறுவனங்களோட தொழிலாளர் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, சரி இந்த வெயிட்டுக்கு வேணாம்னு சொல்லி பைலட் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் கேட்பாங்க, கேப்டன் சொல்லுவாங்க இவ்வளவு வெயிட் போவேனா, ஒரு 10,000 kg கம்மியா இருக்கட்டும், ஒரு 20,000 kg கம்மியா இருக்கட்டும் சொல்லி. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ ஜென்ரலா எல்லா ஏர்லைன்ஸுமே
இந்த சம்மர் டயத்துல அதோட வெயிட்ல ஒரு 5% கம்மியா இருக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் 100% ரெக்கமெண்டட். ஓகே, இந்த இந்த ஃபியூயல் கெப்பாசிட்டி மற்றும் இந்த விபத்தினுடைய சூழல்களை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா வந்து கிளம்பின உடனே அது விழுந்திருக்கு, 120 பேருக்கு மேலே வந்து இந்த உயிரிழப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான அச்சம் இருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க அது? சார், இதோட மெயின் ரீசன் வந்து அந்த ப்ரீ ஃபிளைட் செக் தான். ஏன்னா இந்த ஏர்கிராஃப்ட் வந்து லே ஓவர் செக் முடிஞ்சு போகலை. ஏன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து லே ஓவர் செக்ன்றது நைட் ஹால்ட்டு. அந்த நைட் ஹால்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டீட்டெயிலாக ஒரு 3 hours வந்து இந்த ஏர்லைன் வந்து எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிடுவோம். பட் இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட் வந்து ப்ரீ ஃபிளைட் செக் முடிஞ்சுதான் டிபார்ச்சர் ஆயிருக்கு. ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து அகமதாபாத்துக்கு வந்திருக்கு, திருப்பி ஒரு குறிப்பிட்ட டயத்துல இருந்து அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு டிபார்ச்சர் ஆகுது. சோ இந்த ப்ரீ ஃபிளைட் செக்ல இருக்கிற அந்த ஒரு 27 செக்லிஸ்ட் இருக்கும். அந்த செக்லிஸ்ட் வந்து அவங்க 100% வந்து இது வந்து இந்த ஏர்கிராஃப்டுக்கு அனுமதிச்ச அந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியருக்கும் தெரியும், அந்த பைலட்டுக்கும் தெரியும். இந்த டீடைல் வந்து இந்த வெயிட் வந்து இவ்வளவு ஹையஸ்டா போயிருக்குன்னு சொல்லி அது வந்து இப்ப என்னன்னா கமர்ஷியல் ஆபீஸ்ல இருக்கும். அந்த சில நேரத்துல ஏர்கிராஃப்ட்லயே நம்ம வச்சிருவோம் அந்த ஃபைல, அந்த ஃபைல் டோட்டல் வெயிட் என்ன அப்படிங்கறத வந்து எல்லாமே இது பண்ணி அதை நம்ம ஏர்கிராஃப்ட்லயே வச்சிருக்கோம். சில நேரத்துல அகமதாபாத்தோட கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல அது இருக்கும். அந்த இந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸோடைய கமர்ஷியல் ஆபீசர்ட்ட அது இருக்கும். இப்ப சோ இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்டோடைய பிளைட் இன்ஜினியர்ட்ட இதோட டீடைல்ஸ் ஒருவேளை ஆன்போர்ட்ல அவங்க எடுத்திருப்பாங்க. சில ஏர்கிராஃப்ட்ல வந்து பிளைட் இன்ஜினியர் ஆன்போர்ட்ல போவாங்க, சில நேரத்துல அவங்க கிரவுண்ட்ல இருந்து கிளியரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் இது அடிப்படை, அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து டிபார்ச்சர் ஆன உடனே வித்தின் ஒரு 1000 ஃபீட்டுக்குள்ள ஒரு இன்சிடென்ட் ஆகுதுன்னா அதோட மெயின் ரீசன் அதோட வெயிட்டும் அதோட டெம்பரேச்சர் தான் சார் மேக்சிமம் அதோட காரணமா இருக்கும். இந்த பைலட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை டீல் பண்ண முடியாதா சார்? சார் கண்டிப்பா அவங்க வந்து சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த வெயிட் வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சில நேரத்துல சொல்லுவாங்க ஒரு 10 பேசஞ்சர் இறக்க சொல்லுவாங்க, கார்கோவோட வெயிட்டை கம்மி பண்ண சொல்லுவாங்க, பேசஞ்சரோட வெயிட்டை கம்மி பண்ண சொல்லுவாங்க. ஆனாலும் ஏர்லைன்ஸ் இப்ப இதே வந்து ஏர் இந்தியா கவர்மெண்ட் ஏர்லைன்ஸா இருந்தால் இந்த வெயிட் 100% நிச்சயமா அவங்க அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. இது ஒரு பிரைவேட் ஆனதால தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு யோசிக்கிறீங்க. டியூ டு ரெவென்யூ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது பிரைவேட் ஏர்லைன்ஸா இருந்த ஒரே காரணத்துக்காக இவங்க 100% கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா இப்ப வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து தே மேக் வெரி கிளியர் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது டெல்லியில இருந்து அகமதாபாத் அந்த நார்த் இந்தியா ஜோன்ல ஒரு 2 days முன்னாடி கொடுத்திருக்காங்க. அப்ப மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அகமதாபாத் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லா டீடைலுமே ஏடிசி கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, எவ்வளவு ஏர் டென்சிட்டி இருக்கு அப்படிங்கிறது. சோ அடிப்படை இந்த விபத்துக்குறையும் மெயின் காரணமா இருக்கிறது காற்றில் ஈரப்பதம் கம்மியா இருந்தது, வெயிட் அதிகமா இருந்தது. இது 2 தான் ஒரு அடிப்படை காரணமாகவே இந்த இன்சிடென்ட்ல இருக்கும் சார். நன்றி திரு சிவகுமார் சார், இணைந்து இந்த விபத்துக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை பதிவு செஞ்சீங்க. வெப்பம் ஒரு காரணம், வெப்பத்தால் காற்றில் ஈரப்பதம் இல்லாதது, அதனால் லோடிங்கை வந்து ஃபுல் லோடிங்காக இல்லாமல் கொஞ்சம் குறைவாக 5-10% குறைவாக வந்து இயக்கணும். அதை தனியார் நிறுவனங்கள் அதை சரிவர கையாள்வது இல்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. அதனால் கூட இது ஏற்பட்டிருக்குமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணீங்க. இணைந்ததற்கு நன்றி சார். தொடர்ந்து இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 133 அப்படின்ற அதிர்ச்சிகர தகவல் வந்திருக்கிறது. யாரெல்லாம் பயணித்தாங்க அப்படின்ற பட்டியலில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியினுடைய பெயரும் இருப்பதாக தகவல். அவர் காயமடைந்திருக்கிறாரா என்ன அப்படின்றதெல்லாம் அந்த இன்னும் சில நிமிடங்கள் அது பற்றிய தகவல்கள் வரக்கூடும். யார் பயணித்தாங்க அப்படின்ற லிஸ்ட்டும் இப்போ வந்திருக்கு. सवारी कितनी चाहिए